வணக்கம். தயவு செஞ்சு வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் என்னோட ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோ போடுறதில்ல. எதுக்காக இந்த வீடியோனா, இந்த வீடியோ எடிட்டிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு நானும் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ண அந்த மிஸ்டேக்கை என்னால் ரெக்டிஃபையே பண்ண முடியல. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய மிஸ்டேக் இல்லை, சின்ன மிஸ்டேக் தான். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. பெண்கள் தங்களுக்கான உரிமையை கோரி பெறுதல் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது சமூகம் கிடையாது, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லும். அப்புறமா அதை போராடி வாங்குவாங்க. அப்படி நிறைய போராடி வாங்கின உரிமைகள் இருக்கு. ஆனா என் வீட்டுக்காரர் ஆனா அடிக்கிறான், ஊனா குத்துறான், ஏதோ 3 வேளை சோத்துக்காக காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். உரிமையை கேட்டு பெறுதல் ஒண்ணு இருக்கிறத தாண்டி ஒண்ணு நான் செய்யறேன் அப்ப நீயும் செய்யி அப்படின்னு கேட்பதும் கூட ஒரு உரிமை கோரல் தான். நான் சமைக்கிறேன், அப்ப நீயும் சமை. நான் ஒரு நாளைக்கு துணியை துவைச்சேன்னா நீயும் ஒரு நாளைக்கு துணியை துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. அப்படி ஒரு குரல் இருக்கு அப்படிங்கறது. அதே போல இப்போது ஒரு குரல் இருக்கிறத சில இடங்களை கவனிக்க முடியுது. என்ன அப்படின்னா, சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறே இல்லையா? அது ஒண்ணு இல்லையா? ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆனதற்கான அடையாளம்னு ஒண்ணு இருக்கிறப்போ ஒரு ஆணுக்கு மட்டும் அது ஏன் இருக்க கூடாது? இத நம்ம சங்கத்து மூலமா பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சில பெண்கள் கேட்கறாங்க, அல்லது பலர் கேட்கறாங்க. இளம் தலைவருக்குள்ள இது ஒரு பேச்சுவார்த்தையா போயிட்டே இருக்கு. மகாநாட்டுல இத பத்தி நம்ம பேசாம விட்டுட்டோம். இந்த மகாநாட்டுல கண்டிப்பா இத பத்தி பேசியே தீர்வோம். இது என்னங்கடா புது கதையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பக்கம் இல்லையா? ஆணுக்கு எதற்கு ஒரு திருமண அடையாளம் வேண்டும்? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த மாதிரி கேவலமான வேலையை என்னால செய்ய முடியாது. ஆணுக்கான திருமண அடையாளமாக இது இருக்கலாம் அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா எதை சொல்லுவீங்க? மெட்டி போட்டுக்கிறது சார். மெட்டி போட்டுக்கிறது சார். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? அக்கம் பக்கத்துல குடியிருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்தா? ஐயோ இல்ல. ஏன் அவ்வளவு மெட்டி நீங்க போட்டுக்கணும் உங்களை கட்டாயப்படுத்துறீங்க? நாங்க போட்டுக்கிறோம், அவங்களும் போட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு இதுதான். அவ என்ன ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி, எனக்கு என் அடை வேணும். அதுவும் ஜெனரலா அப்படிதானா இல்ல வேற ஏதாவது ஐடியா இருக்கானே? பொசசிவ்னஸ் சார். என்னோட ஹஸ்பண்ட் நான் மட்டும் தான் பார்க்கணும், வேற எந்த பொண்ணும் பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ். ஆனா இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அர்க்காடி வீட்டுக்குள் நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது, இப்போ உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு. திருமணமானவர் பார்க்காதே, காலையில் மெட்டி இருக்கிறது, அந்த ஒரு அலர்ட். கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற அடையாளம் இல்லாதனால எங்க வீட்டுக்காரர் கூட கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி பல பெண்களோட சுத்தி திரியிறாரு. வீடுகள்ல அந்த பெருசா ஒத்துக்குவாங்களான்னு தெரியாது. எல்லாரும் கேட்பாங்க. பட் என் ஹஸ்பண்ட் வந்து என் ஒய்ஃப் ஆசைப்பட்டிருக்கா, அதனால நான் போட்டிருக்கேன். அவங்களே சொல்ல வச்சுட்டேன். அது நீ பெருமையா சொல்ற? வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? சோ அது வீட்ல யாரும் ஒண்ணு சொல்லலையா? உங்க மாமியார் எல்லாருமே கேட்டாங்க. அப்பா எங்க அம்மால இருந்து எல்லாருமே சொன்னாங்க. அவங்க வீட்ல எல்லாம் எல்லாருமே கலாய்ப்பாங்க ஆக்சுவலி. ஷார்ட்டான செயின்ல அந்த மாங்கல்யம் சிம்பிள் போட்டு ஷார்ட்டான செயின்ல இங்க போட்டுருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு தாலி மாதிரி. அப்புறம் ஊரெல்லாம் என்ன குமார்னு கூப்பிடுறதுக்கா? மூஞ்சில காரி துப்பானுங்க. கிட்டத்தட்ட ஒரு தாலி மாதிரி. ஏன் போடணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதே தாலி தான் வந்து பெண்கள் சுமக்குறாங்க இல்லையா? சோ ஒரு தாலி சுமக்கிறதுல ஒன்னும் தப்பு கிடையாது. லைஃப்ல எல்லாமே ஈஸியா எடுத்துக்கணும், அதான் என் பாலிசி. கோயில்ல கயிறெல்லாம் கட்டுவாங்க, சிகப்பு பச்சை, அந்த மாதிரி மஞ்சள் கயிறு கையில இருக்கணும்னு ஆசைப்பேன். அவர் விருப்பப்பட்டா மஞ்சள் கூட கையில வச்சு கட்டிக்கலாம். என்னடா அது? கல்யாணத்துக்கு அப்புறம் பைத்தியம் தெளிவுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் அனுபவத்தை சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாதி பேருக்கு பைத்தியமே பிடிக்குது. ஓகே, பக்கத்துல மேரேஜ் மண்டபத்திலேயே அவங்க கையில வந்து நம்மளோட நேம பச்சை குத்தணும். இந்த பைத்தியக்காரச்சி கல்யாணம் மட்டும் நான் எத்தனை நாளைக்கு போராடுவேன்? எங்களுக்கு தாலி கட்டுறீங்கன்னா அந்த நேரத்திலேயே எல்லாரும் முன்னாடியும் எங்களோட பேரை கையில பச்சை குத்தணும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எனக்காக நீங்க தாலி கட்டிக்கணும் இங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே, இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. இது தாலி கட்டேனா? இங்க வச்சு என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எனக்காக நீங்க தாலி கட்டிக்கணும் இங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நீங்க அவ்வளவு அடம் பிடிச்சி நான் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அப்போ நான் இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு நான் தாலி கட்டுவேன், நீங்க கட்டிக்கணும்னு சொல்லி. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்ன கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? இல்ல அவங்க சொல்லிட்டாங்க, பட் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையா? நான் இல்லன்னா லைஃபே இல்லன்னு சொன்னாரு சார். கண்டிப்பா எனக்காக நீங்க கட்டிக்கணுங்க. ஒரு பைத்தியம், நமக்கு மேல ஒரு பைத்தியம். ஐயோ இல்ல இது ஒரு நாள் மட்டும்னா ஓகே, நோ ப்ராப்ளம். லைஃப் லாங் இருக்கணும். ரொம்ப பேசுன கள்ள கட்டி கிணத்துல தள்ளிடுவேன். சிம்பிள் இல்லனாலும் அவங்களுக்கு எங்க மேல இருக்க லவ் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. பட் வெளியே இருந்து வேற எந்த பொண்ணுமே வந்து அவங்க மனசை மாத்திட கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு இது தேவைப்படுது நான் நினைக்கிறேன். எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும்டா, ஆனா அது அடுத்தவங்க பொண்டாட்டியா இருக்கணும். எப்படி காமிக்கிறதுன்னு சார்? அதனாலதான் சொல்றாங்க ஒரு சிம்பிள் வச்சுக்கங்கறாங்க. நான் அந்த மாதிரி வளரல சார். பிறந்ததுல இருந்து இந்த கம்பெனில தான் வேலை பாக்குறீங்களா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா.
இல்ல சார். இல்ல இல்ல கத்துக்கிட்டீங்கல்ல, கத்துக்கங்கங்கறாங்க. இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. ஏன் போட்டு உயிரை வாங்குற? யோ நான் டார்ச்சர் பண்ணலையா? சார் ஏன் கத்துக்கணும்? நாங்க கத்துக்கிறோம்ல சார் எல்லாத்தையுமே. நாங்க இப்படிதானே வளரோம் சின்ன வயசுல. உங்களுக்காக நாங்க மாத்திக்கிறோம்ல. என்ன கத்துக்கிட்டீங்க அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்குது. தாலி புதுசா போடுறோம், குங்குமம் புதுசா ஐயோ நீங்க தாலி எல்லாம் புதுசா போடலமா, உங்க அம்மா போட்டுருக்காங்க அதனால நீங்க போடுறீங்க. சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்ட வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. அம்மா போட்டா நான் போட்டு எனக்கு பழக்கம் கிடையாதுல்ல. இல்ல நீங்க தாலி வரைக்கும் போவேனா, தாலி வரைக்கும் போவேனா. எனக்கு ஒரு 3 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். புரியவில்லையே. பிள்ளை குட்டி பெற்றவனா. முன்னோர்கள் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க. எனக்கு ஒரு 3 வயசுல பொண்ணு இருக்கா. அவளுக்கு நான் எதையுமே சொல்லி கொடுக்கறது இல்ல. நீ செய்யறதுலே உருப்படியான காரியம் இதுதான். போட அவளாவே எடுத்து நெய் பாலிஷ் எடுத்து போட்டுப்பா, அவளாவே பொட்டு வச்சு பாய்தேனா அவங்க அம்மாவை பார்த்தா வளர்ந்துருக்கா, அந்த மாதிரி வச்சிருக்கா. சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அப்பாவை பார்த்து நான் வளரல. எங்க அம்மா அப்பா செஞ்சாங்க, நீங்க செய்றீங்க சொல்றீங்க. உங்க அப்பா செஞ்ச வேலையை தான் நீங்க செய்றீங்களா? முதல்ல நீ யாரு? கேள்வி கேட்கறதே உனக்கு வேலையா? உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது ஏன் வேலைன்னு வச்சுக்கீங்க. நீ வேலையை பத்தி உங்க அப்பா செஞ்ச வேலையை தான் நீங்க செய்றீங்களா? உங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி தான் நீங்க வளர்ந்துருக்கீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி விடுவேன். நீங்க அப்பா அம்மா செஞ்சதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றதா இருந்தா காலம் முழுக்க அது நீங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருக்கணும். அப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணலேங்கிறாங்க. பொம்பளைங்கன்னா பொறுப்பா இருக்கிற, ஆம்பளைங்கன்னா ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்கிற? ஏன் கூட விளையாடு. இப்போ அப்பா அம்மா செஞ்சதை செய்ய முடியல மாத்திட்டோம், அப்பா செய்யறத செய்யக்கூடாது மாத்திட்டோம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம தாலினா ஒண்ணு வேணாம், கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணிக்கலாமா? குறிப்பாக இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். ஓகே, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதுக்கு? நீங்க ஆம்பளைங்க அப்படிதானே சார் இருக்கீங்க. அடையாளம் இல்லாம அப்படிதானே இருக்கீங்க. ஒத்துக்க முடியுமா? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். கம் அவுட். நான் சொல்றேன், திருமணம் பண்ணி ஏன் நீங்க தாலி கட்டிக்கல? நான் கற்பனை பண்ணி பாக்குறேன், என் முண்டாட்டி என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது ராத்திரி பூரா. எப்படிமா இது சாத்தியம்? எப்படி சார் சிரிப்பு வரும்? அப்போ வைஃப் கல்யாணம் பண்ணிக்கிறதுல நீங்க வந்து சிரிப்பா நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கோவம் தான் மட்டும். நான் என் முண்டாட்டியை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். என் முண்டாட்டியை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு தாலி கட்டி என் முண்டாட்டி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போல. கௌரி கல்யாண வைபோகமே. நான் ஆம்பளமா? வாய்ப்பே இல்லமா. கூட வேலை செய்யறாங்க. மேல் ஷவனிசம் பத்தி ஆம்பளைங்க வேலை செய்யறோம். தப்பி தவறி வெளிய போய் 10-5 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க, நம்ம மேல இருக்க மரியாதையே போயிடும். இப்ப பெண்கள் கூட வேலை செய்யறாங்க. காலம் மாறி இருக்கு. 60% பெண்கள் இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும்டா. வேலைக்கு போணுங்கிற தப்பான ஆசையெல்லாம் அதுக்கு வரவே கூடாது. அது இந்தியால நீங்க பேசுறீங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. தாத்தா 2 முண்டாட்டி கட்டினாரு. இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? அந்த காலத்துல 2-3 வச்சுக்கிறது சாசம் தானப்பா. யாருமே கேட்கல ஏன் தாலி கட்டல, ஏன் தாலி கட்டிக்கலன்னு எங்க தாத்தாவை யாரும் கேட்கல. எங்க அப்பா 2 முண்டாட்டி கட்டினாரு, யாரும் கேட்கல. போன வாரம் தான் எனக்கே தெரியும். நானே வப்பாட்டியோட வம்சாவளினே. எங்க தாத்தா ஊன்னாருன்னா எங்க அம்மா உள்ள போய் உட்காந்துக்கும், பாட்டி உள்ள போய் உட்காந்துக்கும். சும்மா பொண்டாட்டிய முறைச்சு பார்க்கணும். அவங்க லேசா முறைச்சா நாம நல்லா முறைக்கணும். ஆனா இப்ப இந்த அம்மாக்கு ஊன்னா அம்மா விட்டுட்டு வந்துடுறோம், அப்பா விட்டுட்டு வந்துடுறோம், அண்ணன் தம்பி விட்டுட்டு வந்துடுறோம், சுத்தத்துக்கே வந்துடுறோம். என்ன நீ வரை பேசிட்டு போறீங்க? நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பேட்டியை மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நீங்க 2 முன்னாடி கட்டினா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அப்ப நாங்க என்ன யாரு பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. உங்க பொண்டாட்டி ஒத்துக்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க 2 பொண்டாட்டி கட்டினா உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிரும். நீங்க என்ன வசதிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிங்களா? ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். உங்க தாத்தா பண்ண பெரிய வீரமா அசிங்கமா? என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்காக செத்தா அது வீர மரணம்டா. அசிங்கம்னு சொல்ல முடியாது சார். ஓகே, கௌரவமா பெருமையா? வீரம் தான். ஆமா, இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஒருத்த வந்து கேக்குறான், என்கிட்ட ஒரு பொண்டாட்டி இருக்குங்க, உங்க பொண்ணை நீங்க 2வது பொண்டாட்டியா கொடுங்க, பொண்ணா எனக்கு பொண்டாட்டியா கட்டுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நம்ம குடும்பத்துல சகஜம்ல. தரமாட்டியான்னு சொல்லுவேன். தரமாட்டேன்னு மட்டும் சொல்லுவீங்களா? வேற என்ன பண்ணுவீங்க? தர முடியாதுன்னு சொல்ல அவனை விரட்டி அடிச்சிருவேன். அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். விரட்டி அடிப்பீங்கல்ல? ஏன் விரட்டி அடிங்க? ஒரு வீரனை விரட்டி அடிக்கிறீங்களே, தப்பு இல்லது? மாட்டுனாடா மானஸ்த அடிக்கலாமா? அப்படி இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் சார். கல்யாணம் காட்டிக்கிறது என்ன பிரச்சனை? இவ்வளவுதான் கேள்வி சார். எவ்வளோ பேசுறீங்க இதுக்கு. சரிங்க ஐயா, இது சாத்தியம்னா நான் தயார். ஓகே, எனக்கு காப்பு போடணும் சார். அதுக்கப்புறம் கையில ரிங்ல வந்து என்னோட பேர் எழுதுன ரிங். பாண்டி, புல்லத்து பாண்டி, அழுத்தமாடிங்க.
நல்லா தெரியுது. ஓகே, பின்னால அடுத்து டாட்டோ அண்ணா ஆட்டின் போட்ட மாதிரி அவங்க போட்டுக்கிட்டா நானும் டாட்டோ போட்டுப்பேன். அவங்க தாலியை வேர் பண்ணிட்டா நானும் வேர் பண்ணிப்பேன். அதனால ஆண்களும் கழுத்துல தாலியும் கால்ல மெட்டியும் போட்டுக்கணும்னு சட்டம் கொண்டு வரணும். அவங்க மெட்டி போட்டா நான் போட்டுப்பேன். அவங்க எதுவுமே பண்ணல, நானும் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்ப நீங்க என்னென்னலாம் போட்டுருக்கீங்களோ அதெல்லாம் அவங்க பொண்ணுங்கிறீங்க. கண்டிப்பா. ஓஹோ, இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? அது அப்படிதான்டா. நடத்துங்க. ஏன் நாங்க மட்டும் ஏன் செஞ்சுக்கணும்? அவங்க மட்டும் ஜாலியா சுத்துறாங்க, எங்களுக்கு மட்டும் செயின் குத்தும், எங்களுக்கு மட்டும் மெட்டி போட்டா ஷூ போட முடியாது. ஒரு மாசம் வேலைக்கு போனதுக்கே உனக்கு இவ்வளவு தனாவட்டுனா, இத்தனை வருஷமா உன்னை சும்மா உட்கார சோறு போட்டுருக்கேனே, எனக்கு எவ்வளவு தனாவட்டு. நாங்க மட்டும் எல்லாம் வேர் பண்ணிக்கணும், நாங்க குங்குமம் வச்சுக்கணும். ஆனா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஜாலியா ஃப்ரீ பேடா சுத்துவாங்கல்ல. காலையில கட்டி வெள்ளையும் சொல்லிமா வெளியில கிளம்புறாங்களே தவிர அவங்க எங்க போறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. சார், மேலுக்கும் ஜென்ஸ்க்குன்னு சில ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஒரு கம்பீரம் அந்த அடையாளம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அப்பியரன்ஸே டோட்டலா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்டி தலையை நிமித்தி வச்சுக்கிட்டே இருக்க? நெக்லஸ் வலிக்குதுடி. புதுசா போட்டு அப்படிதான் இருக்கும். இப்ப தாலி போட்டுக்கிறதாகட்டும், கையில தாலி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்றதாகட்டும், இதெல்லாமே வந்து என்ன சொல்ற, அந்த ஹேண்ட்ஸம் லுக்கே வந்து டோட்டலா டேமேஜ் பண்ணிரும். என்ன வெல்ல என்னனே உன்னை மாடி மேய்க்கிற பையன் நினைச்சு நம்ம விவரமா பேசுறேன். உங்களுக்கு மட்டும் கம்பீரம் வேணும், நாங்க மட்டும் கல்யாணம் ஆன எல்லாத்தையும் அப்படி இல்ல, போட்டு கம்பீரம் ஆம்பளை அது அப்படி சொல்ல. இப்போ வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என்ன சொல்ற, ஜென்ஸ்க்கு ஃபீமேலுக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சாரி, எனக்கு தெரியாது. இந்த தாலி இந்த மெட்டி எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் தானே பண்ணாங்க. ஆமா. அதுக்கு மட்டும் ஆமாங்க, நான் சொல்றேன். தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அந்த மாதிரி நீங்க ஒரு நியூ ட்ரெண்ட் ஆரம்பிக்க கூடாது. ஆனா அந்த பொட்டு வைக்கிறது என்னோட ஆண் அந்த வீரத்தை குறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்ப பெண்ணுக்கு வீரம் இல்லையா சார்? இப்படியே நீட்டி பொண்ணு பேசினா ரெண்டு பேர் புருஷங்களும் சொல்லாம கொள்ளாம வேட்டியை போட்டு ஓடி போயிட்டாங்க. இனி எவன் புருஷனை வேட்டுறது திட்டா? இப்ப யோசிச்சு பாருங்க, நான் ஒரு பொட்டு வச்சுட்டு கையில ஒரு இந்த மாதிரி தாலி போட்டு வந்தா நல்லா இருக்குமா? நீங்க பண்ணுங்க, உங்க பேர பசங்க உங்களை பார்த்து பண்ணுவாங்கல்ல, அது அவங்களுக்கு பழகி இருக்கும்ல. அப்ப நம்ம வேற வீட்ல போய் பிறந்திருக்கலாம்டா. திடீர்னு இப்ப பழகிக்கங்கன்னா எப்படி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லி போயிட்டே இருந்தா அப்ப யார் போடுவா அத? இல்ல, இது ஏன் இந்த மாதிரி சொல்றீங்கன்னு காரணம் சொல்லுங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? ஏன் நீ வந்து தாலி கட்டுப்பே, இல்ல வந்து மெட்டி போடு, பொட்டு வைடு, எங்க அம்மா வந்து எங்க அப்பா பார்த்து கேட்கலப்பா, நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு தானே புரியல. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் போயிடும். கணவன் இருக்கும்போது தாலி கொடி பொட்டு மெட்டி போடுறோம், கணவன் இல்லனா அத போடுறது கிடையாது. மனைவி இழந்த பிறகு நீங்க என்ன செய்றீங்க? என்ன ஒயின் ஷாப்புக்குள்ள போறாங்க? என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? அதே பேண்ட் ஷர்ட் தானே, அதே டக்கிங் தானே, அதே ஹேண்ட்ஸமா தானே போறீங்க. நீங்க என்ன இழக்கிறீங்க? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேற மாங்கல்யம் கையில போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும், கோல்ட்ல பிரேஸ்லெட் மாதிரி. அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், போடி. ஆண் என்ன மாதிரியான ஒரு அடையாளத்தை அணிந்து கொள்ளலாம் திருமணமானவர்னு காட்ட? நான் வச்சிருக்கிற மாதிரி இந்த பொட்டு வச்சுக்கணும் சார். இது இங்கயா? ஏன்னா தாலியும் வெட்டியும் ஈஸியா மறைச்சிடலாம், ஆனா அந்த பொட்டு மறைக்க முடியாதுல்ல. அப்படி இல்ல, மாட்டுக்கு போடுற மாதிரி நெத்தியில ஒரு சூடாவது போட்டாங்க. ஆனா ரொம்ப ஆடா இருக்கு, அதான் ஒரு ஆணுக்கு கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருக்கணும்ல. என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போற காரி துப்புவாங்க. அவர் என்ன கேக்குறாருல, என் பொட்டு நீ ஏன் வச்சுக்கல அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களை கேக்குறேன், அது என்னோட பொட்டு ஆயிடும், நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கு இப்படித்தான் சின்ன வயசுல இருந்து என்னை பார்த்தாலே ஒரே விளையாட்டு. நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்ப இதுல வச்சிருக்க பொட்டே அவங்க இதுதான் சார், அவங்க தான் வச்சு விட்டாங்க. அதான் வச்சிருக்காரு. இங்க இல்ல சார், இங்க வைக்கணும், நான் வச்சிருக்கிற மாதிரி வைக்கணும். இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏற்புடையதல்ல. இது என்னோட ஆசை. இது ரொம்ப கஷ்டம் சார். இது புடவை கட்டுற மாதிரி சொல்ற மாதிரி இருக்குன்னு. ஃபேமிலி லைஃப் ரொம்ப ரிஸ்கா இருக்கு போடுங்க. ஆமா, செத்து போய் தெரிஞ்சுதான் பொண்டாட்டி முன்னாடி சாவடிச்சியா? கஷ்டம் சார். ஏன்? அதான் கூச்சமா இருக்குது. எனக்காக கூச்சத்தை அடக்கிக்கிட்டு வச்சுக்கலாம் சார். மொத்தத்துல பொண்டாட்டிங்களை அன்பா பேசி திருத்த முடியாது, அடிச்சுதான் திருத்தணும். அட்லீஸ்ட் ஒன் டேவாவது வச்சுட்டு போகணும் சார் ஆபீஸ்க்கு. இது ஏதோ பழி வாங்குற மாதிரி இருக்கு. பழி வாங்கல சார், இது எனக்காக அவர் பண்ணட்டும் சார். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். உங்களுக்காக காலம் முழுக்க நான் இதை பண்றேனே, எனக்காக ஒரு நாள் பண்ணுவேன். செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும் தான் செய்வேன். பச்சை கூட குத்திக்கிறேன் சார் நான் பொட்டு வைக்கிறதுக்கு. அதெல்லாம் நீங்க வெளியில காட்ட முடியாது, இது மட்டும் தான் சார் வெளியில காட்ட முடியும். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. சார் வேற ஏதாவது சொல்லுங்க. ஆனா இது கொஞ்சம் நான் வீட்டுக்கு போய் கண்டிப்பா மெட்டி போட்டு விட்டுருவேன், அது வேற விஷயம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் வீட்டுக்கு போய் கண்டிப்பா மெட்டி போட்டு விட்டுருவேன், அது வேற விஷயம். என்னடி சொல்ற? ஓகே, வேற ஒரு திருமணத்தோட ரிசல்ட்டா ஏன் அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் பிசிக்கல் பர்டன்ஸ் இருக்கு, ஆம்பளைக்கு எதுவுமே கிடையாது? இஸ் இட்?
தாலியில என்னென்னவோ போடுறாங்க, மெட்டி போடுறாங்க, குங்குமம் வைக்கிறாங்க. அப்படியே புருஷனையும் சந்தோஷப்படுத்துறோம். அதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். அதான் சார் சிம்பிளா பெண்கள் தான் சார் அந்த பேடனை ஏற்படுத்துறாங்க, ஆண்கள் எதுவுமே பண்றது இல்ல. என்ன சார் தாலி நாங்களே கட்டிக்கிறோமா? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. அப்ப எங்களுக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குல்ல, நம்ம ஹஸ்பண்ட் எவ்வளவு பாக்குறா அப்படின்ட்டு எங்களுக்கு அதுதான் அந்த என்னை அங்க முத்தம் குடுக்குற சிக்னல் 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 நம்பிக்கையா வைங்க, எதுக்கு அடையாளத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க? எங்க மேல ஏன் நம்பிக்கை வைக்க கூடாது? உன்னை நம்பி தானே நான் வீட்டு விட்டு வெளியே போறேன். 3 நாள் போயிட்டு நான் திரும்பறதுக்குள்ள 30 பேர் வந்து போறாங்களா? கம்ப்ளைண்ட் வருதுல எனக்கு. உங்களுக்கு நம்பிக்கை, எங்களுக்கு இன்செக்யூரிட்டி. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரே ஒரு செயின் தாலி போட்டிருக்காங்க, ஒரு மெட்டி போட்டிருக்காங்க. அந்த ஒரு தாலி ஒரு மெட்டி தான் நீங்க போட மாட்டீங்க. தெரிஞ்சு பேசுறானுங்களா இல்ல வெறுப்பேத்துறாங்கன்னு தெரியலையே. அதுதான் மேடம், எங்களுக்கு போட்டா எங்களோட அந்த ஆண்கிற கம்பீரம் போயிடும், நாங்க ஃபீல் பண்றோம். வெளிய ஏதோ பிரச்சனை நடக்குது, என்னன்னு போய் கேள. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இந்த ஆம்பளை சண்டையில நான் கலந்துக்கிறதே கிடையாது. அப்ப ஒரு கல்யாணம்ன்ற பந்தத்துல நீங்க என்ன பர்டன்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க? 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கியம் கொடுத்துருக்கேன். நான் யாரு? பெண்களுக்கு உண்டான அடையாளம் மாதிரி எங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோமா இல்லையான்னு பாத்துக்கலாம். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். கம்பீரத்தை குறைக்கிற மாதிரி ஒரு அடையாளம் சொல்லும் போது எங்களால ஏத்துக்க முடியல. இருக்க எல்லா ஐடியாவுமே சொல்லியாச்சு சார். எது சொன்னாலும் குறைதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களே ஐடியா கேட்டு பாருங்க சார். ஐடியா ரெடி. என்ன ஐடியா கேட்டீங்கன்னா சூப்பர். யா பக்கத்துல என்னோட பேரை வந்து டாலர்ல எழுதிருக்கணும் சார். சரி மாலா. ஏன் வந்தா நாங்க வந்து தாலி போடும்போது அதுல மணி எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். அது எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா கூட நாங்க ஃபுல் டைம் போட்டிருக்கோம். மூக்குத்தி வளையல் தோடு கொலுசு அந்த நேம் கண்டிப்பா போட்டிருக்கணும் சார். உங்க பேர் என்ன? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. அப்பர்ணா. ABARNA 6 எழுத்துமா? ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா. பரவாயில்ல சார், நாங்க 10 மணி போட்டோம்ல சார், அதுல நிறைய போட்டோம். ஒரு 6 எழுத்து தானே சார். அதனால பழகிக்கங்கறீங்க. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். டாமினேஷன் தான் அவங்க ஈக்குவாலிட்டிங்கறாங்க. நான் செய்யறேன் நீ செய்ய, நான் செய்ய நான் காலையில துணி துவைக்கிறேன் நீனு துவை. நம்ம லுங்கியா இருந்தாலும் பொம்பளை விட்டு தான் துவைக்க வேண்டாம். அதுதான் ஆம்பளத்தனம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்துகிட்டு இருக்கு சார். நான் வந்து வீக்க சமையல் பண்றேன், நீனும் சமை. என் பொண்டாட்டி அடக்கிறதுக்காக சமைக்கிறது சாணி எல்லாம் கூட தயாரா இருக்கடா. இப்ப பெண்கள் வேலைக்கு போலாமா வேண்டாமா? போலாம் சார். ஏன் அப்படி? ஏன்னா அவங்க அவருக்கு காசு தேவைப்படுது. நாக்க உள்ள வச்சு பச்சு நறுக்கி உன்னைய போறீங்க, அவங்களும் வேலைக்கு போறாங்க. அசிங்கமா இல்ல? சொந்தமா உழைக்க முடியல, பொண்டாட்டி காசுல சாப்பிடணும்னு நினைக்கிறேன். கேவலம் ஒரு 30 ரூபாய் காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. பொண்டாட்டியோட இனிஷியல் போட மாட்டாரு, பொண்டாட்டி சொல்ற பேச்சு கேட்க மாட்டாரு. ஆனா பொண்டாட்டியோட காசு மட்டும் தான் வேணும். ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? முக்காவாசி பேர் வந்து குழந்தை பெத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வேலைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் 70% குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யாரும் வேலைக்கு எல்லாம் போறது இல்ல. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரம். யாரு சொன்னா இப்ப இருக்க எல்லாருமே எங்க வீட்ல நடந்துட்டு இருக்கு. அவங்க அங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உலத்தி சாப்பிட்டானே. சும்மா இருக்கனே, உலத்த உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கறாரா? சார் நீங்க சொல்றீங்க டாமினேஷன்ட்டு, நான் என்ன சொல்றேன்னா நீ செய் நானும் செய்யறேன்றது வந்து ஈக்குவாலிட்டி. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. வாட் ஆர் யூ வெயிட்டிங்? நீங்க என்ன சொல்றீங்க? நீ செய் நானும் செய்யறேன்னு சொல்றதே டாமினேஷன் சொல்றீங்க. இது எந்த வகையில டாமினேஷன்? தெரியல. இருங்க இப்போ கல்யாணம்னு பார்த்தா தாலி கட்டுறோம். நானும் சொல்ல எதுவும் சொல்ல, அது பாட்டுக்கு சமுதாயத்துல என்ன நடந்துட்டு அதே பாரு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அதான் நம்ம கலாச்சாரம், நம்ம கல்ச்சர், நம்ம ஃபன். திடீர்னு ஒண்ணு புதுசா வந்துட்டு நீங்க திடீர்னு தாலி கட்டணும் நீங்களும் போட்டுக்கணும் தான் நீங்க சொல்றீங்க. அதுதான் ஏன் சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன், எனக்கு புரியல. ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார் இப்போ ஒரு ஆண் திருமண அடையாளத்தை கேரி பண்ணணும்னு என்ன தேவை ஏற்பட்டிருக்குங்கிறதா அவருடைய கேள்வி. மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். புது சேஞ்சா மாட்டோமே சார். அங்க பொழுதுபோக்குக்கெல்லாம் மாற்றம் பண்ண முடியாதுமா? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. புது சேஞ்சா கலாச்சாரமா? இது என்னது? ஒரு முக்கியமான விஷயம் பத்தி நீங்க பேசுறீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் a valid reason. ஐயா, மாடர்ன் உலகம். இந்த காலத்து இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. எதுக்கு துவக்கம் வேணும்னு வேலைய ரீசன் இருந்தா ஒத்துக்கலாம். நல்லா நீங்க படிக்காம இருந்து வேலைக்கே போகாம இருந்தாங்க, நாங்களா சேர்ந்து பாடுபட்டு உங்களுக்கு வேலை எல்லாம் 30% போய் 50% ஆச்சு. எப்படி சார் நீங்க வாங்க, நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. வேலைக்கே போகாம இருந்தாங்க, நாங்களா சேர்ந்து பாடுபட்டு உங்களுக்கு வேலை எல்லாம் 30% போய் 50% ஆச்சு. இந்த இடையில ஒரு ஆண் திமிர் எட்டி பாக்குது பாத்தீங்களா? எது சொன்னாலும் அப்படி சுத்தி வந்து கடைசில ஏதோ அவங்க எல்லாம் விட்டோம்னு இன்னைக்கு இப்ப இது எப்படி ஆண் திமிருக்காக சொல்ல வரல. இப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது.
உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. பேச்சோட பேச்சா பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா என்னன்னா உங்களுக்கு 20% கொடுத்து அப்புறம் 50% கொடுத்து அப்படின்னு ஒண்ணு வருதுல, இதை எப்படி அடக்கிறது? கொஞ்சம் நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது. வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம் உடம்ப பத்திரமா பாத்துக்க. அவங்க சொல்ற மாதிரி பாண்டிங் லவ் அதெல்லாம் இருந்தாதான் நடக்கும். சும்மா மெட்டீரியலை கொடுத்துலாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன பெரிய மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன சொன்னா கேட்க மாட்டா? அப்ப கேள்வி திருப்பிட வேண்டியதான். அப்ப அந்த மெட்டீரியல் பெண்கள் சுமக்கிறதுல மட்டும் என்ன பாண்டிங் இருக்க போகுது? மகாநதியில சுகன்யாவோட அப்பா பேர் என்னது? எதுக்குடா சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? சம்பந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேக்குற. ஒவ்வொரு கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. இப்போ முன்னாடி நம்ம ரோலே உட்காந்துருக்க நண்பர் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி போட்டுங்கனாரு, அவங்க ஒத்துக்கிட்டாரு. இது வந்து ரெக்வஸ்ட் மாதிரி, அது அசிய பர்சனல். என்ன மந்திரம் போட்ட? அதுவா ட்ரீட்மெண்ட். அதான் என்ன ட்ரீட்மெண்ட்னு கொஞ்சம் சொல்ல. ஆனா அவங்க சொல்ல நான் ஏன் பண்றேன், நீ ஏன் பண்ண கூடாது? நான் வீட்டுல சுமக்கிறேன், நீ ஏன் சுமக்க கூடாது? ஒரு வீட்ல 2 பேர் சிந்திக்க கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். இப்ப நான் அவங்க வீட்டுக்கு போனாலே என் மாமனாரு ஏன் இன்னும் அதை போட்டிருக்க, அங்க அவங்க சொல்றாங்க ஆம்பளையா இருக்கு நீ ஏன் போடுற, கைட்டு தூக்கி விசிறிப்பா அப்படின்னாங்க. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசுன. கல்யாணம் ஒரே நாள் தூக்கி விசிறி வச்சேன் நானு. நீ எவ்வளவு நாள் போட்டுக்கன்னு கேட்டாங்க. பதட்டப்படாதீங்க மாமா, அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. எனக்கு தெரிஞ்சது என் பொண்டாட்டி முதல்ல என்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை, தாலி கட்டும் போது தாலி கட்டின உடனே எனக்காக நீ இதை செய்வியா? நீ சொன்ன அந்த பில்டிங் மேல புத்தி பண்ற விட்டு கொடுத்து போனா அவ கேக்குறா, அப்ப நான் செய்யணும். உங்களுக்கு இது மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்க, கொஞ்சம் வெளியே தெருவ கொஞ்சம் முன்ன பின்ன யாரும் பேச. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா? பொண்டாட்டியே தெய்வமா தெய்வம். இன்னைக்கு பேசுறாங்க, நான் இல்லன்னு சொல்லி இப்ப ஆபீஸ் போனா அது மாதிரி ஏன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கழட்டி வீச வேண்டியதுதானே. ஏன் முன்னாடி பிடிச்சிருக்கு. கொத்தடிமை, இது கொத்தடிமை. அதான் பாத்தியல்ல அவருக்கு இருக்குல்ல, என்ன பொம்பளை போறத நான் எப்படி போட்டுட்டு இருக்க முடியும் நம்ம சொல்ற ஒரு இது இருக்குல்ல, நீங்க எப்படி அதை பிரேக் பண்ணீங்க? அப்படி இல்ல சார், நமக்காக உங்க அம்மா அப்பா விட்டுட்டு வராங்க. இந்த பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். உனக்காக நான் பிளாட்ஃபார்ம்ல கூட குடும்பம் நடத்த தயார். அவங்க அம்மா அவங்க அப்பா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு நம்மள நம்பி வரா. அப்படி இருக்கும் போது நம்ம ஏன் அவளுக்காக அந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்யக்கூடாது? என்னமா 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சதா வரணும். 6 மாசம் புது மாப்பிள்ள ஜோர்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க, காலம் முழுக்க இதை கழட்டாம இருப்பீங்களாங்க? அதே வார்த்தை அவகிட்ட கேளுங்க, அப்ப நான் கைட்டு வர சொல்றேன். போட்டு பாரு அவரு. கால கழுவி தண்ணியை குடிக்கல அப்படித்தான். வேற என்ன ரீசன் வச்சிருக்கீங்க? இப்ப அவரு சொன்னாரு அவங்க வைஃப் பொட்டு வைக்கிறது வந்து அது ஏன் பொட்டு அப்படின்னு சொன்னாரு. காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. அதே மாதிரி ஒரு பொருள் என்ன நினைச்சிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வச்சிருக்கும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கும். புதுமை பெண் பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. ஒரு இமோஷன், ஒரே ஒரு ரீசன் வச்சிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப காலமா பழக்கத்துல இல்லாத ஒண்ணா பண்ணணுங்கிறீங்க. ஒரு சம உரிமை மாதிரி கூட. ஏற்கனவே கொடுத்த உரிமைக்கு தான் ஆம்பளைங்க எல்லாம் மண்டை பிச்சுட்டு அலையறானுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன உரிமை வேணும்? இப்ப நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் எங்க அப்பாவோட நேம் இனிஷியலா வச்சிட்டு இருந்தேன். பரமசிவம் கவுண்டர் சார். இப்ப என்னோட ஹஸ்பண்டோட நேம் தான் நான் இனிஷியலா மாத்தணும். அவங்களால மாத்த முடியுமா சார்? என்னோட பேரை இனிஷியலா வைக்க முடியுமா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம புளியம்பள்ளி சரோசாங்க. சரோசா இது. அந்த ஐடென்டிட்டி அவங்க கொடுப்பாங்களா? எங்க போனாலும் அப்பா பேர் தான் கேக்குறாங்க. நம்ம அப்பாவோட இன்சியல் தான் ஏத்துக்கிட்டா குடுப்பீங்கறீங்களா? இது சட்டம் நோ சொன்னதே கிடையாது. சாரி யுவர் தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. சரி, இந்த இன்சியல் எல்லாம் வந்து இப்ப எனக்கு பிறந்த குழந்தைக்கு என்னுடைய ஒய்ஃபோட இன்சியலும் சேர்த்து தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, நல்லா இருப்படா போடா. இப்ப நீங்க வந்து உங்க பேரையும் உங்க மனைவி பேரையும் சேர்த்து தான் இனிஷியலா உங்க பிள்ளைக்கு வச்சிருக்கீங்க. குழந்தைக்கு உங்க அப்பா இதை பண்ணாரா? இத பண்ணல. உங்க தாத்தா பண்ணல சார். அப்புறம் நீங்க பண்ணீங்க? என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. என்னோட போட்டோ போட்ட பெண்டன்ட் $, அவங்க செயின். ஓ ஓகே, செயின்ல உங்க போட்டோ போட்ட ஒரு பெண்டன்ட். உங்க ஆசை நியாயமானது, உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அவங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும்ல கேரி பண்றதுக்கு. பட் எனக்கு தெரியும் அவங்க எனக்காக அதை போட்டிருக்காங்க. அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. என்ன இது ஒரு கெட்ட வழக்கம்? யார் மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டு அடிக்க. சார், இப்ப வந்து நாம பர்சனலா நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு மட்டும் அப்படின்னு நாம இப்ப பேசல. இவ பொம்பளை ரபடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி, நீங்க பேசிக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். இப்போ செயின், பிரேஸ்லெட், ரிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா காமனா போயிடும். நான் பட்டும் படாமலும் பேசுறேன். பேர் போட்டு போட்டோ போட்டு போட்டாலும் காலர் வச்சு ஷர்ட் போட்டாங்கன்னா அது மறைஞ்சிடும். மெட்டி போட சொன்னோம்னா ஷூ போட்டாங்கன்னா மறைஞ்சிடும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டா. அதாவது ஃபேஸ்ல தெரியணும். அப்போ ஸ்டெட்டுங்க சார். எந்த பயனும் இல்ல. இப்பதான் நம்ம இந்த டாபிக்க கொண்டு வரோம். கண்டிப்பா ஸ்டெட் போட்டுருந்தா அவங்க ஒரு மேரிட் பர்சன் அப்படி கொண்டு வரலாம். இல்ல மாஞ்சாமா பாங்கடா டர். இனிமே தான்டா உங்க டவுசர் கிழியும். சோ கல்யாணம் ஆன உடனே காது குத்தி ஒரு ஸ்டெட் போட்டோம்னா அட்லீஸ்ட் ஒன் சைடு போட்டுருக்கணும். அவரே திருமணமானவர், பார்த்த உடனேயே தெரியணும்.
லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. ஸோ மக்களை இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு செகண்டாகிட்டு மனசார சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிரிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனாலும் தயங்காமல் டிஸ்லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை என்ன வேணாலும் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அந்த சப்ஸ்கிரைப் எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையும் இருக்கு. பலவிதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்கள் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு அமேசிங் கண்டென்ட் மீட் பண்ணலாம். பாய்.